எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லரும் அவங்களுடைய சோல்ஜர்ஸும் நிறைய பேர் சிறைபிடிச்சு கொண்டுக்கிட்டு இருந்த சமயம். இந்த சமயத்தில் ஆஸ்ட்ரியா அப்படின்ற நாட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு ஃபேமிலியை சிறைபிடிக்கிறாங்க. அதில் அம்மா, அப்பா, 2 பசங்க இருக்காங்க. பொண்ணுக்கு 13 வயசு, பையனுக்கு 8 வயசு. அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியே கூட்டிட்டு வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவை தனியாக வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பசங்களை தனியாக பிரித்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறாங்க. அங்கேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி வேறு ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பல குழந்தைகள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தப்போ அந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற சமயத்தில் இந்த பையன் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வெறும் 8 வயசு தான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், மற்ற பசங்களோட விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான். கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா ட்ரெயின் வருது. இந்த சோல்ஜர்ஸ் இந்த எல்லா குழந்தைங்களையும் ட்ரெயின்குள்ளே ஏற்றுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் தான் அந்த அக்கா நோட்டீஸ் பண்ணுது, தம்பி ஷூ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். அது ஒரு கடுமையான குளிர்காலம். இந்த கடுமையான குளிர்காலத்தில் இவன் ஷூவை விட்டுட்டு வந்துட்டானே, கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை அவங்க திட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உனக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா? நம்ம அம்மா அப்பா எங்கன்னே நமக்கு தெரியல, நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் நீ ஷூவையும் விட்டுட்டு நீ இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனை ரொம்ப கடுஞ்சொல்லால் திட்டுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இவங்களை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அக்காவையும் தம்பியுமே பிரிச்சிடுறாங்க. இது நடந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அக்கா மட்டும் உயிரோடு திரும்பி வராங்க. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க, தம்பியும் இறந்துட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு கடைசியாக என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, அவங்க தம்பியை அவங்க கடுஞ்சொல்லால் திட்டினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவங்க தம்பியோடு அவங்களுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல நினைவுகள் இருந்தால் கூட கடைசியாக நாம் இவனை கடுஞ்சொல்லால் திட்டிட்டமேன்ற அந்த ஒரு மனக்கசப்பு மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம யாரையும் கடுஞ்சொல்லால் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம யாரை எப்போ எங்கே கடைசியாக சந்திப்போனே நமக்கு தெரியாது. அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் மனக்கசப்பு ஏற்படாத அளவுக்கும் கடுஞ்சொல்கள் சொல்லாமல் இருக்கிறதும் மிகவும் நல்லது அப்படின்றது தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்கள் குழந்தைங்க கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ, சாப்பிடும்போதோ, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம், நாம் இந்த ஸ்டோரியை சொன்னால் இவங்க எங்கே கேட்க போகிறாங்க, இவங்க டிவி தான் பார்ப்பாங்க, ஃபோன் தான் வச்சு நோண்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிடும்போது அவங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உங்கள்கிட்ட கதையை கேட்பாங்க. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங்க்கும் கதைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி.